கவுண்டர் பாளையம் ரஞ்சித் அண்ணா நடிச்சிருக்காரு. நீங்க ரஞ்சித்னு சொன்னவனே நம்ம டைரக்டர் ரஞ்சித் நடிச்சிட போறீங்க. ஐயோயோ அவரோட படம்லாம் அப்படியே வாரி சாப்பிட்டு போயிடுவேன் அது மாதிரி கதை. ஆனா இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா தான் இருக்குது படம். பசு உள்ள போயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியலங்க. என்ன கதையாது கவுண்டர் பாளையமா? ஆண்ட பரம்பரை ஆவாத பரம்பரை, என்ன பரம்பரைன்னே தெரியல. நாங்களாம் ஆண்ட பரம்பரை ஆவாத பரம்பரையா? இதுல வர பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணிட்டான். ஐயோ படமாடா இது? எப்பா சாமிங்களா, நல்லா தான் இருக்குது. ஒரு டைம் 2 டைம் பார்த்தேனா. ஆனா வந்து என்னன்னா கதை வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ஜாதிங்கிற டாபிக்கே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக எல்லா ஜாதியுமே ஈக்குவலா பார்த்து எடுக்கணும். நீங்க வந்து படம் எடுத்துட்டு சம்பாதிச்சிருவீங்க, ஆனா பாதிக்கிறது பாத்தீங்கன்னா மக்களே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிப்பாங்க. மென்ஷன் பண்ணி படமே எடுக்காதீங்க. அந்த ஜாதிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க படம் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீயா எடுத்துட்டு போயிருங்க. அந்த ஜாதிங்கிற அந்த நேமை மென்ஷன் பண்ணி படம் எடுக்காதீங்க. எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ரஞ்சித் அண்ணா, உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றவன், கோழிக்கறி சாப்பிட்றவன், அந்த மீன், எறா தொக்கு இதெல்லாம் சாப்பிட்றவன்லாம் ரேப் பண்ண மாட்டானா? மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் வந்து பொண்ணுங்களை ரேப் பண்ணி தப்பா மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்களா என்ன? படம் பார்த்துட்டேன். படம் சூப்பராக இருக்கு. அண்ணன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. டீசர் பார்த்ததை விட படம் வேற லெவலில் இருக்கு. டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கு. எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க வேற லெவலில். நீங்க திரைப்படம் பாருங்க. நான் இப்போ சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. ஸோ பெட்டரான ஒரு ஆக்டிங்கே இதில் பார்ப்பீங்க. பெட்டராங்க விவசாயம் பண்ணுங்கப்பா. விவசாயம் எதுல விவசாயம் பண்ணுவீங்க? ஏறு ஊட்டியா? பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம். என்ன டைலாக் இது? என்ன கொஸ்டின் மார்க்கு? என்ன மார்க்குன்னே தெரியல. இந்த படத்துக்கு வந்து மார்க்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா சத்தியமா நான் போறதுக்கு 100க்குலாம் நான் போட மாட்டேங்க. எதிர்பார்க்காதீங்க, என்கிட்ட கேட்காதீங்க. 100க்கு வந்து 10 மார்க்கே கொடுக்குறது நான் பெரிய விஷயம். ஏன்னா இந்த படத்துல வந்து கதையும் இல்லை, கேமரா ஆங்கிள் என்னென்ன சொதிப்பு வச்சிருக்காங்கன்னே தெரியல. நான் பாதி நேரத்துல தூங்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் ஓரளவுக்கு நல்லா போகுது, செகண்ட் ஹாப் ரொம்ப தூக்கம் தான் வருது எனக்கு. ஏன்னா மியூசிக் டைரக்ஷன் வேற அண்ணனே பண்ணியிருக்காரு, ரஞ்சித் அண்ணன். கவுண்டர் பாளையமா படம் பேரு? என்ன கவுண்டர் பாளையம்? சத்தியமா இந்த படத்தை வந்து நீங்க தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. அதை தான் என்னால சொல்லுவேன். ஏன்னா செம்ம மொக்கையா இருக்குது. ஏன்னா ஜாதிக்குள்ள வந்து ஜாதியை வச்சு எடுத்துருக்காங்க. என்ன ஜாதினே தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து பொண்ணுங்களை ரேப் பண்றேன், கொலை பண்றேன், அதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல வந்து. தென் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இருக்கு, அதை கொண்டு வந்திருக்காங்க உள்ள. அந்த சீன் மட்டும் இல்லைன்னா படம் இன்னும் நல்ல தரமா இருந்திருக்கும். லைனிங் ஒன்று, மாட்டுக்கறி, அந்த பண்ணி வளர்க்குறவங்க, என்ன பெரிய பெரிய வெயிட்டான பொண்ணுங்க தான் வந்து ரேப் பண்ணி இவங்களை கொலை பண்ணணும். அதெல்லாம் எது தேவையா இந்த கதையெல்லாம்? இப்போ இந்த சுச்சுவேஷன் தேவையா? அதுக்கு தான் நம்ம உங்களுக்கு ஈக்குவலா அடிக்கிறதுக்கு தான் என் தளபதி உள்ள இறங்குறாரு. உங்களை மாரி ஆளுங்கெல்லாம் வந்து படமே எடுக்கக்கூடாது. எடுக்கிறீங்களா எடுக்கலையான்னு தெரியல. என்னமோ நல்ல பேரை நீங்களே கத்துக்கினீங்க நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான். ஜாதி பத்தி எடுத்திருக்காங்க. ஜாதி பத்தி படம் எடுக்காம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜாதி இல்லாம இனிமேல் படம் எடுங்க. ஜாதியோட படம் எடுத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் வந்து ஜாதி சுத்துவாங்க. சரிங்களா? இது மேல வந்து படம் எடுக்கிற மாதிரினா ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும். சொல்றது அந்த பறையர் வன்னியர் அவங்க ரிலேட்டடாவே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்ல வேணாம், ஒரு பொதுவா எடுத்திருக்கலாம். எடுக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, ஜாதி பத்தி எடுக்காம இப்போ 2 பேர் லவ் பண்றாங்கன்னா அவங்க மனசு தானே பொருந்தி போயிருக்கு. ஜாதி எதுவும் பார்க்க மாட்டாங்கல்ல. சோ பேரண்ட்ஸும் ஜாதி எதுவும் பார்க்காம அப்படி அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அப்படின்னு விட்டுட்டா நல்லா இருக்கும். ஆனா தலைவன் போய் உள்ள செக் பண்ணி பாக்குறேன், தலைவன் கொடுக்கல. நான் வந்து இந்த டிக்கெட்டை பார்த்து இந்த படம் ஏமாந்து ஏன்டா இந்த படத்துல நாஸ்தி பண்றீங்க பைசா கொடுத்து அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் வாங்கின மொக்கி நீங்களும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல வரேன் இந்த படத்தை பத்தி. ரஞ்சித் அண்ணா, நானா நீ அழகா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, டைரக்ஷன் பக்காவா பண்ணிருக்கீங்க. சினிமா கதையை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கதையை வந்து எத்தனை வருஷத்துல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க சினிமா கதையில. இது மாதிரி படத்தை வந்து இந்த நேரத்துல வந்து வெளியே விட்டீங்கன்னா கதையும் எடுக்க தெரியல, படமும் எடுக்க தெரியல. ஜாதியா? எதுக்குன்னா ஜாதி அது கவுண்டர் பண்ணி. நாங்களாம் ஆண்ட பரம்பரையா ஆவாத பரம்பரையா? நாங்க நானா நீ போனா நல்ல ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பேஸுக்கு கோசம் தான் நான் உள்ள என்ட்ரி ஆகினேன். ஆனா ஏன்டா இந்த பேஸுக்கு வந்தோன்னு ஆயிடுச்சு எனக்கு. படத்துல பைசா செலவு, என் டைம் வேஸ்ட், டியூரேஷன் வேஸ்ட், என் ஆஃபீஸ் போற டைம் வேஸ்ட்னா ஆஃபீஸை முடிச்சுட்டு வரலான்னு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. இப்போ தொண்டை தண்ணிலாம் வச்சு போய் படம் பார்க்கலான்னு வந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா ரொம்ப பாதி நேரத்தில் தூங்கிட்டேன் அந்த கதையை வந்து. அதுல வர வில்ல ஒரு டைலாக் சொல்றாரு. நம்ம அதுதான் சொல்றது. எவ்வளோ படங்கள் வருது, விழிப்புணர்வு படங்கள்லாம் வருது, சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வு படம்லாம் வருது. அந்த மாதிரி எடுத்தால் பரவாயில்ல. ஜாதி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை ஜாதியை ஒழிக்கணும்.
அதுதான் விவசாயம் பொண்ணுங்க வயித்துல விவசாயம் பண்றீங்க, எதுக்கு இந்த டைலாக்லாம் வச்சீங்கன்னே தெரியல. பொண்ணுங்க வயித்துல எத்தனை பிரச்சனை, நீங்க பொண்ணுங்களை வந்து ரேப் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், கொலை பண்றான், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து இந்த படத்துல குத்திருந்தீங்கன்னா பக்கவா இந்த படத்தை வந்து நிறைய மக்கள் நீங்க ரீச்சாவே பண்ண தேவையில்ல, மக்களே உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கழுவிதான் ஊத்த போறாங்க. ஏன்னா நான் வந்து சொல்ல தேவையில்ல, படத்தை பார்த்தவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம தலைவன் வந்து ப்ளூ சட்டை மாறன் உங்க படத்தை பார்த்தாருன்னா பக்கவா ஒரு ரிவ்யூ கொடுப்பாருன்னு நான் இந்த மீட்டிங்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஏமாந்து போய் கிடைக்கிறேன் அந்த படத்துல. டைலரை பார்த்தேன், ஐயோ ஏன்டா இந்த டைலரை பார்த்தேன்னு ஆயிடுச்சு. இப்போ புது டைரக்டர் சின்ன பசங்க எடுக்கிறவங்க தரமா எடுப்பாரு உங்களுக்கு. இல்லை ஓல்டு ஆர்டிஸ்ட் நீங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து அழகா கியூட்டா திரும்ப இருக்கலாம். நல்ல ஸ்டோரி வேற, அந்த ஸ்டோரியை சொதிப்பி வச்சிருக்கீங்க, ஜாதியை கொண்டு வந்திருக்கீங்க, விவசாயம் பண்ணு சொல்றீங்க, பாலியல் கொடுமுறை. ஆனா சாரி, நான் அந்த இது மாதிரி படத்தை வந்து இன்டர்வியூல எடுக்காதீங்கண்ணா, உங்களுக்கு டைம் வேஸ்ட்ண்ணா. ஓகேங்களா? படம் என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஜாதி ரிலேட்டடா இருக்கு. இப்போ ஜாதிலாம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜாதிலாம் கம்மியாயிட்டே வருது. இந்த நேரத்துல என்னன்னா அந்த ஜாதி படமா நிறைய வருது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.